அண்மைச் செய்தி. முதலமைச்சரின் ஆலோசகர்களாக ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவலானது கிடைத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். தமிழக முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் பொறுப்பேற்று பணிகளை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அவர் அரசு தரப்புல முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ந்து நியமனம் செய்யப்பட்டு வருகிறார்கள். IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டு வருகிறார்கள். அமைச்சரவை நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்டு அமைச்சர்கள் எல்லாம் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில அமைச்சர்கள் பொறுப்பேற்கவும் இருக்கிறார்கள். இந்த நிலையில முதலமைச்சருடைய சிறப்பு ஆலோசகர்களாக 2 பேர் நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதுல 2 பேர்ல ஒருவர் அரசியல் வியூக வகுப்பாளராக அறியப்படக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி. இவர் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆரம்பித்ததிலிருந்து தொடர்ந்து அவர் விஜயினுடைய ஒரு அரசியல் ஆலோசகராக இயங்கி வந்திருக்கிறார். அவர் வியூக வகுப்பாளர் என்றும் அறியப்படுகிறது. அவரை முதலமைச்சருக்கான அரசியல் ரீதியிலான விவகாரங்களுக்கான ஒரு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று விஷ்ணு ரெட்டி என்பவர் இவர் மற்ற விவகாரங்களுக்கு ஒரு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே வேளையில இதற்கு முன்பு ரதன் பண்டிட் என்பவர் முதலமைச்சரினுடைய ஒரு சிறப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டு அதற்கான உத்தரவுகள் வெளியானது. அப்பொழுது எதிர்கட்சிகளினுடைய எதிர்ப்பு முன்வைக்கப்பட்டது. அதுல ரதன் பண்டிட் என்பவர் ஜோதிடர் என்றும் அவரை ஒரு அரசு பொறுப்பிலே நியமிக்க கூடாது என்று எதிர்ப்பு எழுந்த நிலையில் அந்த உத்தரவு வாபஸ் பெறப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு தற்பொழுது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாகவும், இதுல ஒருவர் ஜான் ஆரோக்கியசாமி, மற்றொரு விஷ்ணு ரெட்டி, இந்த 2 பேருமே முதலமைச்சருடைய ஒரு சிறப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.